சென்னை தலைமை செயலகத்தில் NLC விவகாரம் தொடர்பாக தலைமை செயலாளர் இறையன்பு தலைமையில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, CV கணேசன் பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. ஆனால் அழைப்பின்றி அன்புமணி ராமதாஸ் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜ். விவரம் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் வரக்கூடிய NLC நிர்வாகத்தினுடைய விரிவாக்கத்திற்காக தற்பொழுது 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 25,000 ஏக்கர் நிலமானது கையகப்படுத்துவதற்கான பூர்வாங்க பணியினை NLC நிர்வாகமானது தொடங்கியிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய வளையமாதேவி, கீழ் வளையமாதேவி, கரிவெட்டி மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது புவனகிரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் இது தொடர்பான ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் ஒரு முத்தரப்பு கூட்டம் நடைபெறும் என்றும் அந்த கூட்டத்தில் கடலூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் ஒரு சுமூக முடிவானது எட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் 3 அமைச்சர்கள் முன்னிலையில் அதே போல தமிழக தலைமை செயலாளர் இறையன்பு தலைமையில் தற்பொழுது பேச்சுவார்த்தையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் CV கணேசன் உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் இறையன்பு முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் NLC நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களும் அதே போல கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த நிலையில் கூட்டத்திற்கு பாமகவிற்கு அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், அதே போல சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டவர்கள் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இதே போல பாமகவினுடைய கடலூர் மாவட்ட செயலரும் பங்கேற்றிருக்கிறார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த கூட்டமானது 4:30 மணி அளவில் தொடங்க இருந்த நிலையில் தற்பொழுது 5 மணிக்கு சரியாக தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திமுகவினுடைய சார்பில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல திமுக கூட்டணிக்கக்கூடிய வேல்முருகன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான எதிர்ப்பை பாமக பதிவு செய்து வருவதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடும் வேலைவாய்ப்பும் வழங்கப்படவில்லை என்றும் தற்பொழுது மேலும் நிலத்தை கையகப்படுத்துவதால் இருக்கக்கூடிய வேளாண் நிலம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். அதே போல அப்படி கையகப்படுத்தக்கூடிய கூடுதலான இழப்பீடும் வேலையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. பனிராஜ், இப்ப மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையின் போது அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் எதன் அடிப்படையில் கேட்கிறாரு? அவர் கேட்பதற்கான அடிப்படை முகாந்திரம் வழக்கமான நடைமுறை இருக்கு? அந்த மாதிரி தனிநபர்கள் அல்லது MP, MLAக்கள் இவங்கெல்லாம் இல்லாம ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக கலந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக அதனால்தான் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு முதலோடியாக இந்த கூட்டமே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன் இருப்பினும் கூட அழைப்பு இல்லாமலேயே அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் பங்கேற்க வந்த காரணத்தினால் அவர் கூட்டத்தில் பங்கேற்க விடாத பட்சத்தில் தான் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவர் தற்பொழுது இந்த கூட்டத்தில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்களுக்கும் தமிழக அரசு கருத்துக்களை கேட்டு வருகிறது. இருப்பினும் கூட இந்த கூட்டம் முதல் கூட்டமானது கடலூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், அதே போல NLC நிறுவனம் 3 தரப்புக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. இருப்பினும் கூட கடலூர் மாவட்டத்தில் அதிகப்படியான பாமகவிற்கான வாக்கு வங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த NLC விவகாரம் தொடர்பாக பாமக பல்வேறு போராட்டங்களில் அங்கு ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த விவகாரம் தொடர்பாக பாமக தலைவராக இருக்கட்டும், அதே போல நிறுவன தலைவர் ராமதாஸ் இருக்கட்டும் அறிக்கைகள் கொடுத்தும் பல்வேறு போராட்டங்கள் நடத்திருந்தனர். அந்த அடிப்படையில் மக்களுக்கான பிரச்சனையாக அவர்கள் இது பேச வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இது மக்கள் சார்ந்த பிரச்சனை, விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை. அவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் மக்கள் பிரதிநிதிகளை மட்டுமே வைத்து பேசுவது எந்த வகையில் நியாயம் என்று கூட அவர் சொல்லிவிட்டுதான் உள்ளே சென்றிருந்தார். அந்த அடிப்படையில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர் கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பாண்டியராஜ், இதுல விவசாய சங்க பிரதிநிதிகள் அங்க நிறைய அமைப்புகள் NLC-யோடைய நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்மை காலமாக நிலம் கையகப்படுத்தக்கூடிய முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கடலூர்ல இருந்து ஏதாவது விவசாய அமைப்புகள் வந்திருக்காங்களா? பல்வேறு அமைப்பினர், பொதுமக்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் என பல தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 1 மாத கணக்கில் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்தான் தற்பொழுது இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இது முதல் கூட்டம், அதுவும் தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகின்ற கூட்டம் என்பதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக அரசு சார்பில் தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. அதே போல அரசு சார்ந்த அமைச்சர்களும் தலைமை பங்கேற்றிருக்கின்றனர்.
அந்த மாவட்டத்தினுடைய கருத்துக்களை பிரதிபலிக்க மக்களினுடைய அவருடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல என்எல்சி தரப்பு விளக்கத்தை கேட்பதற்கும் அவர்களுடைய கருத்தும் தற்பொழுது பதிவுக்காக அவர்களும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே முதல் கூட்டம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமாகவும் அதற்கு அடுத்தபடியாக விவசாய சங்க பிரதிநிதிகள் அந்த பொதுமக்கள் உள்ளிட்டவர்களுடன் கடவுளிலேயே இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாயிருக்கிறது. இது முதல் கூட்டம் மட்டுமே. எனவே இதுக்கு அடுத்து வரக்கூடிய பேச்சுவார்த்தையில் பொதுமக்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாண்டியராஜ்.